ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் யான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா, ஒரேஸ்கி ஆரி த ஒன்லி ஒன் ஹூ லவ்ஸ் மீ சீசன் 1 எபிசோட் 1 தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ காமெடி அண்ட் ஃபன்னாவும் போக சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி மாரி இல்லாம ஒரு புதுவிதமான லவ் ஸ்டோரியாவே இருக்கும். ஸோ நேரத்தை வேஸ்ட் ஆகாம வாங்க வீடியோக்குள்ள இருந்து போகலாம். முதல் எடுத்தோன்னே ஒருத்தன், இப்போ நீ என்ன சொன்ன? அந்த விஷயம் எப்படி உனக்கு தெரிஞ்சுச்சு? அதுவா, இந்த ஒரு நாள் தான் என்னோட வாழ்க்கையில ரொம்ப மோசமான ஒரு நாள் அப்படின்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. என்னோட பேர் தான் ஹமிசுயு கிசராக்கி. என்னோட நிக் நேம் ஜியோரோ. அது மட்டும் இல்லாம நான் ஒரு சாதாரண மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். சொல்லிட்டு போக பின்னாடி ஒருத்தி வேகமா வந்து, ஏ ஜோரோ குட் மார்னிங் சொல்லிட்டு அடிச்சிடறா. ஏ குட் மார்னிங் ஹிமாவரி. இவ பேர் தான் ஏ ஒய் இனாட்டா. இவளோட நிக் நேம் ஹிமாவரி. அது மட்டும் இல்லாம என்னை சேரப் பண்ற எனர்ஜெட்டிக் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட். சரி வா ஜோரோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா ஸ்கூலுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறா. ஜோரோ கொஞ்சம் வெக்கமா இருக்குது. இவங்க 2 பேரும் ஸ்கூல் போறாங்க. அப்போ ஏ ஜோரோ குட் மார்னிங். இவன் பேர் தான் டாயோவோகா. இவனோட நிக் நேம் சன்சன். இவன் பேஸ்பால்ல ஏஸ் லெவல். அது மட்டும் இல்லாம இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். சன் இருந்துகிட்டு, நீங்க 2 பேரும் எப்பயும் ஒண்ணு போல வரீங்களான்னு கேட்க, ஆமான்னு ஹிமாவரி சொல்றா. உடனே ஜோரோ, சே சன் இப்ப நீ நல்லா இருக்கேன்னு கேட்க, நான் நல்லா தான்டா இருக்கேன்னு சொல்ல, உடனே சம்மந்தமே இல்லாம ஹிமாவரி ஜோரோ கிட்ட வந்து மூஞ்ச காமிச்சிட்டு போறா. இவளுக்கு என்ன ஆச்சு? எல்லா நேரமும் எல்லாரும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்களா ஜோரோ? ஆமா இப்ப நீ என்ன சொல்ல வர? அதை நீ தாண்டா புரிஞ்சுக்கணும்னு சொல்றான். ஸ்கூல் முடிஞ்ச உடனே சன் இருந்துகிட்டு, நான் இப்ப பிராக்டிஸ் பண்ண போறேன். என்னடா நீ என்ன அதை விடலையா? ஆமா, நான் எப்படியாச்சும் ரீஜனல் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சு கொஸ்டினுக்கு வந்து போவேன். அது மட்டும் இல்லாம ஜோரோ, நீயும் ஸ்டூடெண்ட் கவுன்சில நல்லா பண்றான்னு சொல்லிட்டு இருக்க. உள்ளக ஒரு பொண்ணு வாரா. பிரசிடென்ட் காஸ்மோஸ். நீங்களா? இவங்க தான் சாக்குரா ஹாக்கினோ. உங்களோட நிக் நேம் காஸ்மோஸ். இவங்க தான் இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாம இவங்க என்னை விட ஒரு வயசு மூத்தவங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நான் என்னோட செக்ரட்டரி கூட்டிட்டு போக வந்தேன்னு சொல்ல, என்னடா ஜோரோ பிரசிடென்ட்டே உன்னை தேடி வந்திருக்காங்கன்னா போ, எனக்கெல்லாம் பொறாமையா இருக்குன்னு சொல்ல, உடனே ஹிமாவரி இல்ல காஸ்மோஸ் எதுக்கு இப்போ வந்தான்னு கேட்க, நான் ஜோரோ பக்கம் வந்தேன். உடனே அவ கோச்சிட்டு போக, என்ன ஆச்சுன்னு கேட்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு போறா. உடனே சன் இருந்துக்கிட்டு, உனக்கு நல்லதுதான்டா. இப்ப நீ என்னடா சொல்ல வர? தம்பி புரிஞ்சுக்க, நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் ஜோரோ, இந்த ஃபைலெல்லாம் நான் ஸ்டாஃப் ரூம்ல கொடுத்துறேன், நம்ம மண்டே பார்ப்பான்னு கேட்க, ஜோரோ ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும். என்னது அது? நம்ம சாட்டர்டே எங்கேயாச்சும் வெளியே போலாமா? என்னது? கண்டிப்பா போலாம். அப்ப சரி, நாளைக்கு 10 மணிக்கு கிளாக் டவர் ஸ்டேஷன் வந்து நம்ம அங்க மீட் பண்ணலாம்னு சொல்றா. சரி ஓகேன்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கா. இங்க நம்ம பையன் வீட்டுல நம்ம காஸ்மோஸ் கூட டேட்டிங் போறோமா, ஒரே ஜாலி தான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீமாவரி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுல அவ நம்ம சாட்டர்டே எங்கேயாச்சும் வெளியே போலாமான்னு கேட்க, இல்ல முடியாது, நம்ம சண்டே வேணா போலாம்னு கேட்க, அப்ப சரி நம்ம சண்டே போலாம்னு சொல்றா. சாட்டர்டே ஜோரோ காஸ்மோஸ்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ ஒரு கியூட்டான அவுட்ஃபிட் போட்டு வந்திருக்கா. நான் வித்தியாசமா இருக்கேன்னு கேட்க, இல்ல நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றான். வழக்கமா டேட்டிங்ல என்னென்ன மத்தவங்க பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் இவங்களும் பண்றாங்க. அப்போ ஜோரோ, எனக்காண்டி இன்னைக்கு லஞ்ச் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி நான் இன்னைக்கு எதுக்காண்டி உன்னைய வர சொன்னேன்னா, ஜோரோ முதல்ல இந்த பெஞ்சில் வந்து உட்காரு, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். இவனும் உட்காடுறான். நான் ஒருத்தவங்கள லவ் பண்றேன், ஓகே. அவங்கள யோசிக்கும் போதெல்லாம் என்னோட செஸ்ட் ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவங்கள எப்பெல்லாம் நான் பார்க்குறேனோ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன். நான் உன்னோட ஃப்ரெண்டு சன்னை தாண்டா லவ் பண்ணுறேன்னு சொல்ல, அடங்கொம்மால. லாஸ்ட் இயர் நடந்த பேஸ்பால் டோர்னமெண்ட்டில் நம்ம டீம் தோக்குற நிலைமையில இருந்துச்சு. அதனால நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அப்போ உன் ஃப்ரெண்டு சன்னு தான் எல்லாரும் சேர் பண்ணான். அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நான் வெயிட்டிங் ரூமுக்கு ஈஸ்ட் கேட் வழியாக போனேன். அப்போ சன்னு செவத்தில் முட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். அப்போ தான் அவன் மேலே காதலில் விழ ஆரம்பிச்சேன்னு சொல்ல, ஓ அப்படியா, எனக்கு அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியான்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டு கேட்க, இவனும் ஓகே சொல்லிடுறான். ரொம்ப தேங்க்ஸ் ஜோரோ, நம்ம மண்டே பாப்பான்னு சொல்லிட்டு போறா. அப்படியே சண்டே அன்னைக்கு ஹீமாவரி கூட தான் வெளியே வந்திருக்கான். ஹீமாவரி வந்துட்டு, ஜோரோ உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இன்னைக்கு உன் பேச ரொம்ப டல்லா இருக்குன்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு ஒரு மாதிரி சொல்ல, ஹீமாவரி இருந்துகிட்டு, இப்போ ஹீமாவரி பவர் சார்ஜ் அப் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிடுறா. ஹீமாவரி என்ன பண்ற, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, பார்க்கட்டும், உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, ஒன்றும் இல்லை, தேங்க்யூ ஹிமாவரி, நீ தான் என்னைய என்னைக்கும் சேரப் பண்ற. இப்படி சொல்லிட்டு இவங்களும் வழக்கமா டேட் பண்றாங்க மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜோரோ, ரொம்ப தேங்க்ஸ் ஹிமாவரி, நான் இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணேன்னு சொல்ல, நானும் தான். அப்புறம் ஜோரோ, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆமா, முதல்ல இந்த பெஞ்சில் வந்து உட்காரு, அப்புறம் தான் நான் சொல்லுவேன்னு சொல்ல, இவனும் உட்காடுறான். நான் ஒருத்தவங்கள லவ் பண்றேன். உண்மையாவா? அவங்கள யோசிக்கும் போதெல்லாம் என்னோட செஸ்ட் ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவங்கள எப்போ பார்க்குறேனோ அப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அப்படி மட்டும் சொல்லிடாத, நான் உன் ஃப்ரெண்டு சன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல, நினச்சேன்டா. லாஸ்ட் இயர் நடந்த பேஸ்பால் டோர்னமெண்ட்டில் நம்ம டீம் தோக்குற நிலைமையில இருந்துச்சு. என்னது நீயுமா? அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே வெயிட்டிங் ரூமுக்கு நான் வெஸ்ட் கேட் வெளியே போனேன். என்னது வெஸ்டா? அப்போ சன் செவத்தில் முட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். அப்போலேருந்து தான் அவன் மேலே காதலில் விழ ஆரம்பித்தேன். நீயும் சன்னும் ஃப்ரெண்டு தானே? ஆமாம். இப்போ அதுக்கு என்ன? அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்க, என்னது என்ன முடியாதான்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்க, இவனும் ஓகே சொல்லிடுறான். ரொம்ப தேங்க்ஸ் ஜோரோ, நம்ம மண்டே பாப்பா சொல்லிட்டு போக, அட போச்சுடான்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கான். இங்க வீட்டுல ஜோரோ, என்னால நம்பவே முடியல. என்னடா நடக்குது இங்க? இந்த அனிமேல நான் தான் மெயின் கேரக்டர்னு நினைச்சேன். ஆனா இங்க நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சாலும் எல்லாமே கடைசியில தப்பா தாண்டா வந்து முடிக்குது. விட்ட மாட்டேன்டா. உண்மையிலே உங்களுக்கு என் ஃப்ரெண்டை தான் வந்து பிடிச்சிருக்கா? எனக்கு தெரியும், அவன் பார்க்க நல்லா இருக்கான், பேஸ் பண்ணல எஸ் தான். என் மண்டையெல்லாம் வெடிக்குதே. அப்போ இது ரொமான்ஸ் காமெடி ஹை ஸ்கூல் அனிமே கிடையாதா? இது ஒரு ரிவெஞ்ச் அனிமையா இருக்குமோ? ஒரு நிமிஷம், இந்த இதுல 2 பொண்ணுங்க ஒரு பையன் இருக்கான். யாராச்சும் ஒருத்தவங்கள தான் ஃப்ரெண்டா ஏத்துக்க முடியும். அப்ப எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு.
அதனால இந்த அனிமேக்கு ஒரு குட் எண்டிங் நான் தர போறேன். ரொமான்ஸ் ஆரம்பம் தான் பாப்புலன்னு சொல்லிட்டு இருக்க. மறுநாள் ஆகுது. என்னோட பேர் தான் அமிச்சியோ கிசராக்கி. நான் சாதாரண மிடில் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர்னு சொல்லிட்டு போக பின்னாடி ஹீமாவரி வழக்கம் போல வந்து அடிச்சிடுறா. குட் மார்னிங் ஜோரோன்னு சொல்ல குட் மார்னிங் ஹீமாவரி அது படிச்சு சரி பண்ணி அப்புறம் இவதான் ஒய் ஹினாட்டா. இவளோட நிக் நேம் ஹீமாவாரி. என்னை இத்தனை நாள் ஒரு பொம்மை போல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்ட். ஜோரோ நேற்று சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுவா சாட்டர்டே பிரசிடென்ட் காஸ்மோஸ் நீ என்ன சொன்னியோ அதுதான் அவங்களும் சொன்னாங்க சொல்ல. ஓ அந்த காஸ்மோஸ் எனக்கு எதிரி. இவளுக்கு எப்படி தெரியும்? அவன் நம்ம கிளாஸுக்கு வரும்போதே தெரியும். அவனை பார்க்க தாண்டா வந்திருப்பான். அப்போ என்னைய பார்க்கலையா? அதனாலதான் நான் உங்க 2 பேத்துக்கும் ஹெல்ப் பண்றேன்னு ஜோரோ சொல்றான். உடனே அவன் நீ யார் சைடு தான் நிக்கிறேன்னு கேட்க பயமுறி குரங்கு 2 சைடும் தான். என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை வச்சு நான் சன் கூட அவங்கள பேச வைக்கிறேன்னு சொல்ல உண்மையாவா ஆமான்னு சொல்ல உடனே அவளும் கட்டி பிடிச்சிக்கிறா. அதான் என்ன நீ லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இனிமே நீ கட்டி பிடிச்சா என்ன பிடிக்கலாட்டி என்ன அப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். இங்க சன் இருந்துட்டு என்னப்பா ஜோரோ இன்னைக்கு நீ மட்டும் வந்திருக்க ஹீமாவரி எங்கன்னு கேட்க ஏப்பா எனக்கு ஒரே மாதிரி அமையாதுப்பா நாங்க வெறும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தானே சொல்ல அது சரி. உடனே ஹீமாவரி நானும் வாரேன்ப்பா இந்த கான்வர்சேஷன் ரொம்ப நேச்சுரலா அமைய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அடிப்பாவி உன்னைய வந்து நேச்சுரல் நடிக்க சொன்னா போட்ட பிளானெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். அதாவது எனக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேலை இருக்கு நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல அது நான் சொல்ல வேண்டிய எதிரின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். என்னது ஸ்டூடெண்ட் கவுன்சிலா நீ எப்பா போய் சேர்ந்தேன்னு கேட்க ஜோரோ காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்ல ஆமாப்பா ஹீமாவரி சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன சோரோ என்ன பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஹீமாவரி கேட்க பயமுறி பண்ணி நீங்க கொஞ்சம் பேசிட்டு இருங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்றான். இந்த சைடு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் ஜோரோ நான் அப்படி சடனா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜோரோன்னு காஸ்மோஸ் சொல்ல உங்க பேர் தான் சாக்ரா ஆக்கினோ நிக் நேம் காஸ்மோஸ். என்னோட பியூர் காட்டுக்கு எடுத்த மூத்த பொண்ணு தான் இவ. அப்புறம் ஜோரோ நீ ஏதோ சொல்லணும்னு சொன்ன. ஆமா ஹீமாவரி நீங்க சொன்னதுதான் அவளும் என்கிட்ட கேட்டிருந்தான்னு சொல்ல எனக்கு தெரியும் இவங்களுக்கு எப்படி தெரியும் அதனால நான் உங்க 2 பேத்துக்கும் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்ல நீ இப்ப யார் சைடு தான் நிக்கிறேன்னு கேட்க 2 சைடு தான் நிக்கிறேன் சரின்னு சொல்ல உடனே ஜோரோ இருந்துகிட்டு என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதை வச்சு சன் கூட நம்ம பேசலாம்னு சொல்ல அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஜோரோன்னு சொல்லி கையை பிடிக்க அதான் நீ என்ன லவ் பண்ணல பிறகு நீ கையை பிடிச்சா என்ன பிடிக்கலாட்டி என்ன மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். இங்க சன் இருந்துகிட்டு ஆமா பிரசிடென்ட் காஸ்மோஸ் நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களேன்னு சொல்ல ஜோரோ பச்சையத்தியமா பத்தி பேசணும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. அப்போ அவ நம்ம ஃப்ரெண்டா இருக்காமன்னு கேட்க என்ன இவ ஸ்ட்ரைட்டாவே மேட்ருக்கு வந்துட்டான்னு மூஞ்ச பார்த்துட்டு இருக்க. என்னது ஃப்ரெண்டாவா சன் சொல்ல ஜோரோ காப்பாத்துன்னு மூஞ்ச பார்க்க நீங்க சொன்னது கரெக்ட் தான் காஸ்மோஸ் நீங்க ஃப்ரெண்டா இருக்கிற மூலமா அண்டர் கிளாஸ் மேல கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க சூப்பர் காஸ்மோஸ். என்னடா ஜோரோ அடிக்கடி பிளான மாத்திட்டு இருக்கேன்னு கேட்க அமைதியா ரெடி குரங்கு இருக்கலாம்னு சன் சொல்ல தேங்க்ஸ் ஜோரோன்னு சொல்ல இது வலிக்குது. இங்க 2 பேரும் நம்ம ஜோரோவை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் என்னன்னா லைப்ரரியில போய் உட்காந்துக்கிறான் இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு. அப்போ கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு வாடா அட வாப்பா சன்சோக்கரின்னு சொல்றான். இவ பேர் தான் சுமிக்ரோன் சன்சோக்கரின் நிக் நேம் பான்சி. இவ எந்த நேரமும் லைப்ரரியிலே இருக்கிறவ அது மட்டும் இல்லாம அமைதியானவ. ஆனா என்கிட்ட மட்டும் கிடையாது இவகிட்ட கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பேசணும்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். அப்போ பான்சி நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுனால நீ ரொம்ப டயர்டா இருக்கேன்னு கேட்க இப்போ நீ என்ன சொன்ன? ஆமா சன்னோட விஷயம் தானே அது எப்படி உனக்கு தெரியும்? நான் உன்னைய ஃபாலோ பண்ணேன்ப்பா. என்னது? ஆமா நான் உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன்னு சொல்ல என்னது நல்லா பேசுறமா நீ நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக இந்த விஷயத்த நான் சன் கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்ல நம்ம கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லி ஒரு பெஞ்சை வந்து காமிக்க என்னடா இது இந்த பெஞ்ச் எப்படி இங்கே வந்துச்சு பாஸ்ட் கொரியர் வந்து பண்ணிருப்பாங்கப்பா அதை பத்தி எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு சொல்ல சரி ஜோரோ முதல்ல இங்க வந்து உட்காரு அதுக்கப்புறம் நான் சொல்றேன்னு சொல்ல போச்சுடான்னு சொல்லி அவனும் வந்து உட்காடுறான். நான் ஒருத்தவங்களை லவ் பண்றேன் தெரியும் சன் தானே அவங்கள யோசிக்கும் போதெல்லாம் என்னோட செஸ்ட் வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்கள நான் பார்க்கும்போது ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சந்தான்னு சொல்லிட்டு இருக்க நான் உடனே தான் லவ் பண்றேன்னு சொல்றேன்னு சொல்ல என்னது எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது என்னுடைய எஃபர்ட்டெல்லாம் வீணா போகுதுன்னு சொல்லிட்டு நீ பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். இவன் எப்படி என்னைய வந்து லவ் பண்ணுவான்னு யோசிச்சுட்டு இருக்க. ஆனா எனக்கு உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவ ஒரு ஹைடுன்னு ஒரு புக்கை வந்து காமிக்கிறா. நீ இதைத்தான் சொன்னியாங்கோ நீ என்ன ஒரு பைத்தியமான்னு கேட்க அவளும் அடிச்சிடுறா. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு ஜோரோ சொல்ல ஆனா எனக்கு உன்னைய தான் பிடிச்சிருக்கு ஜோரோன்னு சொல்ல நீ என்னதான் எதிர்பார்க்குற நான் உங்க கூட டேட்டிங்லாம் வர முடியாதுன்னு சொல்லவும் ஆனா அதை நான் ஆசைப்படவே இல்லைன்னு சொல்லவும் என்னப்பா இப்பதான் லவ் பண்றேன்னு சொன்னேன்னு சொல்ல ஆமா நான் உன்னைய ரொம்ப லவ் பண்றேன் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்றியான்னு கேட்க அது நீ கேட்கறதுல இருக்கு. தினமும் லஞ்ச் டைம் அப்ப இங்க வாரியான்னு கேட்க அது என்னால முடியாது நான் அதை ஏத்துக்க மாட்டேன். இங்க யாராச்சும் வர போறாங்களா நமக்குன்னு ஒரு சீக்கிரட் லவ்ஸ் பார்த்து வேண்டாமா அப்படின்னு சொல்ல அதுவும் உண்மை யாரும் இங்கே வர போறது இல்லைன்னு ஜோரோ சொல்ல உனக்கு ஓகேவான்னு கேட்க ஜோரோ இருந்துக்கிட்டு எனக்கு ஓகே தான் போய் நான் அந்த சோடா போயிட்டே மாற்றணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பான்சி உன் கூட சேர போற அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன் ஜோரோன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி எபிசோட்ஸை பார்க்க நம்ம யான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.